என்னென்னைக்கு என்னென்ன உணவு எடுத்துக்கணும்? அதனால் உடல்ல ஏற்படக்கூடிய மாற்றங்கள் என்ன? அப்படின்றத நம்ம சயின்டிஃபிக் ரீசனோடயே லாஸ்ட் வீடியோஸ்ல போட்டிருப்போம். இன்னைக்கு நாம பார்க்க போறது டியூஸ்டே. செவ்வாய்க்கிழமைகள்ல நாம எடுத்துக்க வேண்டிய உணவு என்ன அப்படின்னா, துவரம் பருப்பு. பருப்பு வகைகள்லயே மிக சிறந்த பருப்பு துவரம் பருப்பு. பாலும், தேனும், பாகும், பருப்பும் நாளும் கலந்துனக்கு நான் தருவேன் அப்படின்னு ஒரு ஔவையார் பாடல் கூட இருக்கு. ஸோ பழங்காலந்தொட்டே நம்மளுடைய உணவுல ஒரு இன்றியமையாத ஒரு பொருள் எது அப்படின்னா இந்த துவரம் பருப்பு. இது நம்ம உடல்ல என்ன மாற்றத்தை ஏற்படுத்தும் அப்படின்னா ரத்த அழுத்தம் அதை அதிகமும் படுத்தாம, அதாவது பிளட் ப்ரெஷர் ஹையும் இல்லாமல் லோவும் இல்லாமல் மீடியமாக சீராக நம்ம உடலை வச்சுக்கிறதுக்கு இது ஹெல்ப் பண்ணும். தென் குழந்தைங்கள் ஒரு சில குழந்தைங்க வெயிட் ரொம்ப கம்மியாக இருப்பாங்க. அந்த குழந்தைங்களுக்கு மிக சிறந்த உணவே இதுதான். பசுனையோடு இது சேர்த்து கொடுக்கும்போது அந்த குழந்தைங்க நல்லா ஆரோக்கியமாக புஷ்டியாக இருப்பாங்க. அதே போல் உடலில் ஏதாவது காயம் ஏற்படுது அப்படின்னா கூட இந்த காயத்தை சீக்கிரமாக க்யூர் பண்ணக்கூடிய பவர் இதுக்கு இருக்கு. எப்படின்னா உடலில் பழைய டெட் செல்ஸ் எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிவிட்டு நியூ செல்ஸ் எல்லாத்தையும் நம்ம பாடி ஃபார்ம் பண்ணுறதுக்கு ஒரு மெயின் ரீசனாக இந்த துவரம் பருப்பு இருக்குது. ஸோ இது எல்லாமே நமக்கு முழுமையாக கிடைக்கணும் அப்படின்னா டியூஸ்டே செவ்வாய்க்கிழமைகளில் துவரம் பருப்பை நம்ம ரெகுலராக எடுத்துகிட்டு வரும்போது தான் முழு பயனும் நமக்கு கிடைக்கும், உடல் ஆரோக்கியமும் கிடைக்கும்.